ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை சேனல் இஸ் விக்னேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவேர் எஸ்கேப்பில் இப்போ டே 1 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை கூப்பிட்டு வர வைக்கணும். இவ எங்கே இருக்கிறான்னு தெரியல. கொஞ்சம் வந்தானா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அடியே கிளவி, சீக்கிரம் வா. நான் உனக்கோசம் சத்தத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், சீக்கிரம் வா. எனக்கு தெரிஞ்சு கீழேருந்து வருவா இல்லை அந்த ரூம்லேருந்து வருவா. எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. சீக்கிரம் வந்துட்டு. நான் இந்த பக்கம் அவளை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து தேட ஆரம்பிக்கலாம். ஸ்பெஷல் கீ நமக்கு கிடச்சிருக்கு. என்ன கிராணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறா கிராணி? ஓகே, நம்ம ஸ்பெஷல் கீ எங்கேயே இடத்துல உடச்சி விட்றலாம், நமக்கு தேவைப்படும். பார்த்திங்கன்னா கிராணி வந்தோடனே இப்படி நம்ம கிளம்பிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே போய் நிறைய வேலை இருக்குது நமக்கு. இடத்துல ஒரு சில டைம் கார்க்கி இருக்கும் பாத்ரூமில். இந்த வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கிராணிக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த இடத்துல கார்க்கி வேணும். இங்கே ஒரு ஷார்ட் கன் பாட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் சுட முடியும் கிராணியை. வந்துட்டா. நீ இப்படி வந்தீங்கன்னா நான் அப்படி போவேனே. இவளுக்கு முடி கொட்டி போச்சா இல்லை முடி வளரலையா? இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சீவேர் எஸ்கேப்க்கு மெயினான பொருள் புக்கு வந்துருச்சு. இப்போ கிராணி எந்த பக்கம் வருவான்னு தெரில. நம்ம அதனால் புக்கை எடுத்து கீழே போட்டு கிராணி வர வச்சிடலாம். கிராணி வந்துடுச்சு. நம்ம மேலே போய் புக்கை வச்சுட்டு சீவேர் கீயை ரெடி பண்ணி விட்டுடலாம். மேலேயே பார்த்துட்டு வருவேன், கீழே பார்த்து நடக்கலைன்னா பல்லு கொட்டி போயிருப்போம். பார்த்துட்டா அதனால், இல்லைன்னா நான் போய் வச்சுருப்பேன். இப்போ போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? அப்பாடா, எப்படியோ போயிட்டா. பார்த்திங்கன்னா நம்ம சீவாரை ஓப்பன் பண்ணி விட்டு கிராணி வேறு பார்த்துருச்சு, வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வரலைன்னா நம்ம சும்மா இருப்போமா? இதை தள்ளி விடுவோம். நம்ம கீழே போகும்போது அப்படியே சீவாரி கீ எடுத்துகிட்டு போயிடும். இந்த பக்கம் இருக்கிறா. நான் இப்படி வருவேன்னு நினச்சா அவள் அப்படி வந்துட்டா. வலையை கில்லாடி தான் போங்க. கிராணிக்கு காது மட்டும்தான் கேட்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, மூளையும் இருக்குது. போட்டா கீ இப்போ எடுக்கலாம். ஐயோ கிராணி, நான் சாவி போடல, உன் பொண்ணு தான் சாவி போட்டிருக்கா. சத்தம் போட்டது நான் மாதிரி பேசாதீங்க. இவ எங்கே போனா? இப்போ தான் இந்த ஏஞ்சலினா இருந்தாங்க. ஓகே, இப்போ கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தத்தை போட்டு விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் இதாக இருக்கும். கிராணி வந்துருச்சு, நம்ம இப்படிக்கா ஓடி போயிடலாம். நம்ம அப்படியே போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கீழே போய் சீவார் கீயை போட்டு தேட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். சீவார் ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் போய் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதை தூக்கிட்டு சுற்ற வேண்டிய வேலை இல்லை நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கீழே போய் இது என்ன சொல்கிறது, ஸ்டிக் அந்த ரூமில் இருக்கும். அந்த ரூம் ஸ்பைடரோட ரூமா போல். அந்த ரூம்கிட்ட ஸ்டிக் இருக்குது நான் நினச்ச மாதிரி. இப்போ நமக்கு மெயினாக ஒன்று தேவைப்படுறது செயின் கட்டரும் அப்புறமேட்டு ரஷ்டி பேட்லாக்கியும் தான். ஃபஸ்ட்டு கன் எடுக்கணும். கன் எடுத்தால் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தால் தான் செயின், எப்படி சொல்கிறது, ரஷ்டி பேட்லாக்கி. இப்போ கிராணி மேலே இருக்காது தான், இல்லை. இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் என்னன்னு தெரியலாம். ஷார்ட் கன் 2வது பாட்டு கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு பாட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். இடத்துல டெடியும் வீல் கிராங்க்கும் தான் இருக்குது. வா கிராணி, வா சீக்கிரம். நீ வந்தால் தான் நான் கிளம்ப முடியும். மெயினாக மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். வந்துட்டா. அவ்வளோதான். ஓகே, நான் இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை. ஏன்னா வீடியோ பெருசாக இருக்கிறனால. இதில் ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. கீழே அந்த ஸ்பைடர் இருக்கும் தானே. ஐயோ, அந்த ஸ்பைடர் பார்த்தாலே எனக்கு கொலை நடுங்கிடும்.
யாராருக்கு அந்த ஸ்பைடர் பார்த்தா பயம், யாராருக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆனால் கிராணி பார்த்தா சுத்தமாக பயம் இல்லை, ஸ்பைடர் தான் பயம். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன் 3வது பாட்டு இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது ப்ரிசெட் 1ன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா சொல்லுங்கள். கிராணி மேலே தான் இருக்கிறா, நம்ம கீழே கூப்பிட்டு கிராணியை வர வச்சிடலாம். சுடுறது தான் நம்ம கிராணிக்கு. கிராணி சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வா. வந்தால் தானே வேறு வேலை நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஸ்பைடர் ட்ரெயின் இருக்குன்னு பார்க்க போயிடலாம். ஸ்பைடர் ட்ரெயினுக்கு கண்டிப்பாக செயின் கட்டுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். எப்பா எத்தனை ட்ராப்பு, இத்தனை ட்ராப் போட்டால் ஒரு மனுஷன் எப்படி வாழுவான்? அது சரி, நம்ம இதுக்கு இந்த வீட்டை வாழ வந்திருக்கோம், தப்பிக்க தானே வந்திருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்பைடர் இருக்குது. அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு டோரு. இதை ரீலோட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இங்கே இருக்கட்டும். ஃப்ரெஞ்சா? ஐயோ, ஃப்ரெஞ்சுக்கோசரமா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். இந்த கிராணி இன்னும் வரல போல். ஆமாம், நம்ம சுட்டனால இன்னும் வரல போல். ஓகே, நம்ம டைரெக்டாக படி வழியாகவே கீழே போயிடலாம், ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அந்த ரூமில் இந்த ஸ்டிக்கை பார்த்தோம்ல, அந்த ஸ்டிக் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் ட்ராப்பா, எத்தனை ட்ராப்பு? இந்த ட்ராப்புக்கிட்டேருந்து தப்பிக்க வேறு வழி இல்லையா? நம்ம கிராணி எத்தனை தடவை சுட்டிருக்கோன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, புல்லட்டு பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டேன். இப்போ இந்த புல்லட் எங்கே இருக்கும்? இப்போ நம்ம மறுபடியும் இந்த கார்கிட்ட தான் போய் வேணுமா, வேறு இடத்துல இருக்குமா? ஓகே, நம்ம எப்படி சொல்கிறது, இங்கே கிராணி இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல புல்லட் இருக்கும். இந்த இடத்துல இல்லைன்னா டிவி கிட்ட தான் நம்ம போய் ஆகணும். டிவி கிட்ட போங்க. கிராணி மேலே தான் இருக்குது. அப்படியே கிராணியும் சுட்டுட்டு மேலே இருக்கிற அந்த இதையும் எடுத்துடலாம். எது சொல்கிறது, ஸ்க்ரூ ட்ரைவர். கிராணி வந்துட்டுருக்கா, போட்டு வேறு லெவல். 2.5 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை நமக்கு, ஆனால் 2.5 நிமிஷத்துக்கு தான் தொல்லை இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், இதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ரஷ்டி பேட் கீ கொடுத்துருங்க ப்ளீஸ். பாடா போடு ரஷ்டி பேட் கீ. இதை தூக்கி நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். அடுத்தது நமக்கு வந்து இது பேர் என்ன சொல்கிறது, செயின் கட்டர் மட்டும்தான் தேவை. இல்லை, இந்த இதுக்கிட்ட கூட நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு இது இருக்கும், எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஸ்ட்ராப்பு. இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு நம்ம கிராணியை விழ வைக்கலாம். இந்த இடத்துல போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போய் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாம். சத்தம் போட்டோன்னே கிராணி வந்துருப்பா. இந்த இடத்துல இல்லை, ஸ்டிக் எடுத்தாச்சு. நம்ம கீழே போய் மேலே போய் போட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதையும் போட்டுடலாம், ஏன்னா கீழே ஒரு வால்ட் இருக்கும், அந்த இடத்துல கீழே கேட்கலாம். பார்த்திங்களா, கிராணி நம்ம போட்ட ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு. இந்த ஸ்டிக்கையும் தூக்கிட்டு போய் போட்டுடலாம். ஒரு வழியாக ஸ்டிக்கையும் போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையானது வந்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கீயை போட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நம்ம இந்த செயின் கட் எடுத்து போட்டுடலாம். போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம கிராணி எத்தனை தடவை சுட்டோன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை தடவை சுட்டிருப்போம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தடவை, 5 பெஞ்சு போனால் 5, அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் எனக்கு டவுட்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். பாருங்க, 2 பேருமே எப்படி பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் வெத்தலையை போட்டுக்கிட்டே பண்ணிகிட்ருக்கிறது தான் வேலை.